வணக்கம். இந்த பூலோகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரகங்களுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் உண்டுங்க. ஏன் இந்த போர் பதட்டம்? ராகு ப்ளஸ் செவ்வாய் சனீஸ்வரன் வீடான கும்ப வீட்டில் இருக்காங்க. எப்பொழுது தனியும் இந்த போர் மேகம்? இது தாங்க எல்லாரோடைய இப்போது பெரிய இதுவாக ஓடிட்டுருக்கு. நம்ம மனசுலலாம் பெரிய ஒரு பயம் கலந்த உணர்வோட மிடில் ஈஸ்டில் இருக்க நம்ம நண்பர்களும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் எல்லாமே பயந்து ஒரு இதில் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதெல்லாம் எப்படி நம்ம கையாளணுன்றதை போக போக வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த போர் வர காரணம் என்ன? ஃபஸ்ட்டு போர் வரத்துக்கு மெயின் காரணம் யுத்த காரகன் பார்த்திங்கன்னா, சண்டைக்கு மெயினான ஆள் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி கரெக்டாக பிப்ரவரி அந்த டைமில் தான் இதை ட்ரிகர் பண்ணார். எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா, விருச்சக ராசி விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மார்ச் மாத ராசி பலனை முழுமையாக எல்லா ராசிக்கும் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொன்னது கண்டிப்பாக அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நிதானமாக இருக்கணும் பேச்சில் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். விருச்சக ராசி நேயர் விருச்சக ராசி மிஸ்டர் ட்ரம்ப் அவரோட வார்த்தையினால் உடனே இந்த பெரிய பிரச்சனை உருவாச்சு. 23ஆம் தேதி 23ஆம் தேதி தான் மகரத்திலிருந்து கும்பத்துக்குள்ளே செவ்வாய் பகவான் வந்தார். அந்த இடத்துல வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ராகுவோடு சேரும்போது இது இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் பல மடங்கு அதிகமாகும். யுத்தத்துக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை தான் தொடக்கம். உந்து சக்தி பார்த்திங்கன்னா அங்கே ராகு, நெருப்பு உள்ளே வரும்போது அங்கே காற்று இன்னும் சேர்ந்து அடித்தா என்ன ஆகும்? நெருப்பு எல்லா இடத்துக்கும் பரவும். அது தாங்க இன்றைக்கி மிடில் ஈஸ்ட்டு. ஏன் இது மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் இந்த வளைகுடா நாட்டில் இது பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னா, ராகு போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகள் தாங்க. சவுதி அரேபியா, கத்தார், ஈரான், ஈராக், சிரியா, குவைத், யுஏஇ, மஸ்கட், இந்த மாதிரி ஏரியா தாங்க ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம். சரிங்களா? இந்த இடத்துல தான் இப்போ இந்த ட்ரிகர் ஆகுது. எதனால் இந்த சண்டை உருவாகுனா, கும்பராசிக்குள்ளே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராகு பகவானும் சூரியனும் இருக்கும்போது செவ்வாய் உள்ளே என்ட்ராகிறாரு. புதன் அங்கே வீக்காக இருக்கார். இது ஒரு சரியான டைம். இந்த டைமில் ஒரு விருச்சக ராசிக்காரங்க இல்லை கடக ராசிக்காரங்க இல்லை பார்த்திங்கன்னா அவங்க மேஷ ராசிக்காரங்க, இந்த ராசியில் யாரெல்லாம் ரூலர்ஸோ இல்லை பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க சரியான அளவில் அவங்க வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் விருச்சக ராசி, அவருடைய ஆர்டரில் இந்த போர் தொடங்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இஸ்ரேல் ஒரு சைடில், அவர் யூஎஸோட அலைன்ஸ் அந்த சைடில் இருக்காங்க. ஈரான் ஒரு சைடில் இருக்காங்க. ஈரான் எப்போவுமே சண்டை நடக்கும், இல்லைன்னு சொல்லல. அது ஒரு கண்டெய்ன்மெண்ட்டாக முடியும். ஆனால் இப்போ ராகுன்றதால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கும்போது அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே அது பரப்பி 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 போகும். இதனால் என்ன ஆகும்னா, ராகுவோட ஆதாய பொருளான க்ரூட் ஆயில், இந்த ஆயிலுக்கு மெயின் ராகு பகவான். அது மட்டும் கிடையாதுங்க, கேஸுக்கும் ராகு பகவான். ஸோ இதோட விலையெல்லாம் பயங்கரமாக ஏறும். சரி, எப்போ தான் இது முடியும்? இது ஏன் நடக்குது அப்படின்னா, இது சனீஸ்வரன் வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குன்றதை நம்ம மார்ச் மாத ராசி பலனில் எல்லா ராசிகளுக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எல்லா ராசிக்கான பலனையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா சேனல்லையும் தொடர்ந்து இருக்கிற எல்லா ராசிக்கான பலனையும் பாருங்கள். அதில் இந்த விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது அங்கே நடக்கிற சண்டை மாதிரி தெரியும். இதனால் நிறைய பொருளாதார பிரச்சனை உலகம் ஃபுல்லாகவே இது ட்ரிகர் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இங்கே எப்போ தான் இது முடியும், இந்த போர் மேகம் எப்போ தனியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 38 நாள் செவ்வாய் ஒரு ராசியில் இருப்பாருங்க. அப்ராக்சிமேட்டாக 38 நாள் இருப்பார். எப்போத்துலேருந்துன்னா 23ஆம் தேதி ட்ரிகர் ஆச்சு அது. ஏன்னா 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராகுவோட கும்பத்தில் சேர்ந்தார். இன்னும் 38 நாள் அங்கே தான் இருப்பார். இந்த போரின் உக்கிரம் இன்னும் தொடங்கும், இன்னும் அதிகமாகும். இன்னும் பேச்சுவார்த்தைகள்லாம் எதுவுமே முடியாது. ஏன்னா ராகுவோடு சேர்ந்துருக்கார் இல்லையா? 32ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி திரும்பவும் அவர் போகிற இடம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரனோடு போய் செவ்வாய் சேருவாருங்க. அந்த இடத்துல ராகுவும் சனியும் ஆல்மோஸ்ட் ஒன்று இல்லைங்களா? அங்கே போய் சேரும்போது அப்போவும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஆனால் ஓரளவுக்கு தனியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏப்ரல் 2ஆம் தேதி வரலும் இந்த போர் வந்து அதிகமாக தொடரும்ன்றது ஆஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்டில் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது நடந்துகிட்ருக்கு. சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனீஸ்வரனோடு சேர்ந்துருக்காரு. இந்த மாதம் 15ஆம் தேதி சூரியன் வந்து அங்கேருந்து மூவ் ஆகி போயிடுவாருங்க. கும்பத்துலேருந்து மீனத்தில் போய் நின்றுடுவார் அவர். சரி, 2ஆம் தேதி ஏப்ரல் வந்து செவ்வாய் பகவான் ராகு விட்டு பிரிஞ்சிடுவார். அப்போ இந்த இதுக்கு வந்து டூ ஆர் டை ஒரு இது வந்துடும், ஒரு முடிவு வரா மாதிரி ஒரு 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 இண்டிகேஷன் தெரியும். ஆனால் அது முழுமையாக தனியுமா அப்படின்னா தனியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகும். இந்த கூட்டமாக இந்த கிரகங்கள் போகிறதே வந்து எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. இப்போ கும்பத்தில் பார்த்திங்கன்னா ராகு, செவ்வாய், அப்புறம் புதன் இருக்காங்க. அடுத்து மீனத்தில் பார்த்திங்கனாக்கா சூரியனும் இருக்காங்க. மீனத்தில் பார்த்திங்கன்னா சனியுடன் சேர்ந்து சுக்கிரன் இருக்காங்க அஷ்டமத்தில், இல்லையா? இதனால் பெரிய பாதிக்கிற ராசிகள்லாம் வந்து நம்ம டீட்டெயில் மார்ச் மாத ராசி பலனில் சொல்லியிருக்கோம். இப்போது நம்மளுடைய டிவிகே தலைவர் வந்து விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட பர்சனல் லைஃப் விஷயங்களும் வெளியே வந்திருக்கு. ஏன் இவ்வளோ நாள் இது புகஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ ஏன் வெளியே வந்தது? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவருக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானமாக வர்றது வந்து கும்பராசிங்க. அந்த இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கும்போது எல்லா விஷயங்களும் மறைந்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். ஏன்னா அஷ்டமத்தில் சூரியனோடு சேர்ந்து இப்போ 3 கிரகங்கள் அவருக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த விஷயம் வெளியே வரும். இது கோர்ட் வாசல், இந்த மாதிரி மீடியா, ராகு வந்து மீடியா இல்லையா, சந்திரனும் ராகுவும் மீடியா, இந்த மாதிரி டைமில் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருங்க. இப்போ பொதுவாக சொல்ல போனாக்கா இந்த டைம் வந்து நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய முடிவுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த மாதம் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் 2க்கு அப்புறம் எல்லா நம்ம உலகத்தில் இருக்க எல்லா நேயர்களுமே வந்து ஃபைனான்ஷியலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே சொல்லியிருப்போம். நம்ம மார்ச் மாத ராசி பலனில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ராசியில் வந்து அதை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மார்ச் மாதத்துக்கு எல்லா ராசிலையும் இதை சொல்லியிருக்கோம். நாங்கள் ராகு செவ்வாய் சேர்க்கையில் யார் யார் எப்படி இருக்கணுன்றதை அதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது இந்த மிடில் ஈஸ்டில் குழப்பங்கள் உருவாகுது ரொம்ப ரொம்ப எப்போவுமே நடக்கிற விஷயம். இதை நான் பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து ராகு செவ்வாய் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கிறதால இதோட இது ஒரு 18 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் கும்பராசிக்கு ராகு வருவார். ஸோ இதே மாதிரி 18 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. சாதாரணமாக செவ்வாய் ராகு சேரும்போதே இந்த பிரச்சனைகள் வரும். கும்பம் சனீஸ்வரன் வீட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். போர் மேகம் எப்போது தனியும்? ஓரளவுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் தான், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி தான், இன்னும் 30 நாளைக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துங்க, பத்திரமாக இருந்துக்கணுன்றதே என்னோடய வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ராசிக்கான பலன்கள் இருக்குது. அதில் இந்த செவ்வாய் ராகுவோட பாதிப்புகளை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்கோம். வந்து பார்த்து பயனடைங்க. நான் உங்கள் லியோ எம் சிவராமன். நன்றி, வணக்கம்.